பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, நான் எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சோதம் குமோரா பட்டணத்தோடு பல பட்டணங்கள் அழிந்து போகின. அதனுடைய காரணம் நமக்கு நன்றாக தெரியும். கீழ்ப்படியாமையில் இருந்ததினாலும், தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் போனதினாலும், அது மாத்திரமல்ல, பாவ பழக்கத்தில், அசுத்தமான பாவத்தில் அவர்கள் சிக்குண்டபடியினாலும் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு முன்வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மனம் திரும்ப முடியாத இஸ்ரவேலர் தண்டனை அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே பழைய வாழ்வு, அதாவது பாவத்தின் வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருந்த அநேகர் அந்த தண்டனை அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய மதில்கள் எப்பொழுதும் இடிபட்டு கொண்டே இருந்தன. பாழடைந்த பட்டணங்களைப் போல இருந்தன. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருப்பதற்கு காரணம், முழுவதுமாக அர்ப்பணித்து தங்களை ஒப்பு கொடுத்து தேவனண்டை திரும்ப முடியாமல் மனமற்று போன அநேக மனிதர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். மனம் கடினத்தோடு இருக்கிற அநேக மனிதர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவன் தவறு செய்த எல்லா காரியங்களுக்கும் வருந்தி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நிச்சயமாக ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. கருணையை காண்பிக்க அவர் சித்தம் கொண்டவர். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜனத்திற்காக, அவர் படைத்த ஜனத்திற்காக அவர் வேதனை கொண்டார். ஆகவே தான் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகிற்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா, இனி பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்கடாக்களோ புறாக்களோ மாடோ காளையோ தேவையில்லை, இனி என்னுடைய மகனையே நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையில அனுப்பி பலி செலுத்தி அதை மீட்டு கொண்டதை பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு நமக்கு மீட்பை தருகிறது. அல்லேலூயா. அநேகர் சொல்லுகிறது உண்டு, ஆண்டவர் என்னை மறந்துட்டார் அப்படின்னு சொல்லி. அப்படி அல்ல. உடைய தவறை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். மன்னிப்பிற்கு இரக்கம் கேளுங்கள், தயை கேளுங்கள், கர்த்தரிடத்தில் இரக்கம் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பாடுகிறார் பாருங்கள். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. அன்போடு நம்மை அழைக்கிற ஆண்டவர் அல்லவா? தாயை போல் அணைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்லவா? நம்முடைய வாழ்வில் இடிந்து போய் கிடக்கின்ற எல்லா எல்லைகளையும் ஆண்டவர் சரி செய்ய விரும்புகிறார். எப்பொழுது? நாம் அவரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரண்டை திரும்பும் பொழுது, மனம் வருந்தி அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கும் பொழுது, தெய்வன் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன். ஜெபிக்கலாமா தெய்வ சமூகத்தில்? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மதில் இடந்த ஒரு பாழான பட்டணம் போல் இருக்கிற வாழ்வு, ஐயோ இந்த நாள் எப்பொழுது மறையும் மாறும் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஒரு நாளும் நீர் கைவிடுகிற தேவன் அல்லவே. ஆண்டவரே, தாயை போல அணைத்து தந்தை போல தூக்கி சுமந்து எங்களை தேற்றுகிறவர் அல்லவா? உங்களுடைய பிள்ளைகளை அப்படி நீர் கனம் பண்ணி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய எல்லா எல்கைகளிலும் நன்மைகள் உண்டாகட்டும், வெற்றி கிடைக்கட்டும், வாழ்வு செழிக்கட்டும். அப்பா ஆண்டவரை, நீர் கைவிடாத பரிசுத்த தேவன். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு எல்லையெங்கிலும் அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் அந்த வெற்றி கிடைக்கட்டும், நன்மை உண்டாகட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.